வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தொடர்ந்து ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆனால் எப்படி? நாம் வேலை செய்கிறோமே, குடும்ப பொறுப்புகள் இருக்கே. ஜெபம் என்பது கைகளை கூப்பிக்கொண்டு மட்டும் செய்ய வேண்டியதா? இல்லை. நம்முடைய நாளில் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய இதயத்தோடு தேவனுடன் பேசலாம், அவரை தேடலாம், அவருடன் மனம் திறந்து பேசலாம். ஏனென்றால் ஜெபம் என்பது ஒரு பழக்கமாக அல்ல, ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய சுவாசம் போல ஜெபமும் ஒரு சுவாசமாக இருக்க வேண்டும். நம் மனதில் இருக்கக்கூடிய எந்த கவலையும் சந்தோஷமும் தேவையும் அவரை நோக்கி அனுப்பலாம். பிரச்சனையில் இருக்கும்போது மட்டுமே ஜெபிக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் உணர்ந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் எப்பொழுதும் பிரச்சனையில் இருக்கிறோம். அதனால்தான் நாம் எப்போதும் ஜெபிக்க வேண்டும். வேதாகமத்தில் யார் தொடர்ந்து ஜெபித்தார்கள்? தானியேல். அவர் ஒரு பெரிய அரசரின் அமைச்சராக இருந்தாலும் திருப்பி திருப்பி தினமும் 3 முறை ஜெபித்தார். அதனால்தான் சிங்கக்குழியிலே வீசப்பட்ட போதும் தேவன் அவரை காப்பாற்றினார். எலியா மழை பெய்யாமல் இருந்த நாட்களில் அவர் விழுந்து விழுந்து ஜெபித்தார். இறுதியில் ஒரு சிறிய மேகக்கூட்டம் தோன்றியது. பின்பு பெருமழை பெய்தது. அவர் எவ்வளவு ஜெபித்தார் என்பதற்காக தேவன் வானத்தை திறந்து ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து, அவர் பல நேரங்களில் தனியாக மலைக்கு சென்று ஜெபித்தார். வெகுநேரம் தேவனுடன் உரையாடினார். அவருடைய ஜெப வாழ்க்கையே அவரை இயேசுவாக வடிவமைத்தது. அதாவது ஜெபம் ஒரு வழிபாடு முறையாக மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல். அதனால் இப்பொழுது ஒரு சவால். நீங்கள் நாளுக்கு எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள்? இன்று ஒரு சிறிய முயற்சி செய்து பாருங்கள். 1 நிமிடமாவது தேவனிடம் பேசுங்கள். அவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், பதில் தருவார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஜெபம். பரலோக பிதாவே, என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். புயல்களில் என்னை நிலையாக வைத்திருக்கும் நங்கூரம் நீரே. இருண்ட பள்ளத்தாக்குக்குள் வழியாக என்னை வழிநடத்தும் ஒளி நீரே. என் மீதான உங்கள் அன்பு தவறாதது. உங்கள் கவனிப்பு மிகவும் அற்புதமானது. தகுதியற்றவனாக உணர்ந்தாலும் நிபந்தனையின்றி என்னை நேசித்ததற்கு நன்றி தந்தையே. உங்கள் கருணையும் கிருபையும் என்னை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்துள்ளது. என் பலவீனமான தருணங்களில் கூட நீங்கள் என் பாதுகாவலராக இருக்கிறீர்கள். என் எதிரி என் இதயத்தில் சந்தேகம், பயம் மற்றும் ஊக்கமின்மையின் விதைகளை விதைக்க முயற்சிக்கிறான். என்னால் வெல்ல முடியாத அளவுக்கு நான் போதாது என்று கிசுகிசுக்கிறான். ஆனால் என் போராட்டங்களின் நடுவிலும் கூட நான் உங்களிடம் திரும்புகிறேன். என் கண்களை உங்களிடம் உயர்த்துகிறேன் இயேசுவே. நான் தனியாக இல்லை என்பதை அறிந்ததால் உமது நாமத்தை அழைக்கிறேன். நீரே என் நித்தியமான உதவி, என் பலம், என் இரட்சிப்பு. இயேசுவின் விலைமதிப்பற்ற இரத்தத்தால் என்னை மூடுகிறேன். எந்த இருளின் சக்தியும் ஊடுருவ முடியாத ஒரு பாதுகாப்பு ஆண்டவரே. உங்கள் இருப்பு என் முன்னால் செல்லட்டும். உங்கள் ஆவி என் பின்னால் தொடரட்டும். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் உம்மை நோக்கி ஜெபிக்கும் பழக்கத்தை எனக்கு தாரும். என் மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் உம்மை நினைவு கூர்ந்து உம்மோடு நடக்கும் வல்லமையை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக. தேர்வு எழுதும் நபர்கள், மருத்துவ அறிக்கைகள்
மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள், நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.